ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர்களை காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் மகாராஷ்டிராவில் இருந்து போட்டியிடுகிறார். ராஜ்யசபாவில் பல்வேறு மாநிலங்களில் காலி ஏற்படும் இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவதால் புதிதாக 6 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். திமுக சார்பில் TKS இளங்கோவன், ஆலந்தூர் பாரதி ஆகியோரும், அதிமுக சார்பில் R வைத்திலிங்கம், SR பாலசுப்ரமணியன், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கடந்த முறை கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்ததால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடத்தை திமுக விட்டுக் கொடுக்கும் என்றும் அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெறும் 8 MLAக்கள் மட்டுமே கொண்டுள்ள காங்கிரஸ் இம்முறை தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்தது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் இருந்து ராஜ்யசபா தேர்தலில் சிதம்பரம் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கபில் சிபல், கர்நாடகாவில் இருந்து ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோரும் போட்டியிட உள்ளதாக கட்சி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னதாக கர்நாடகாவில் சிதம்பரத்தை வேட்பாளராக நிறுத்த காங்கிரஸ் திட்டமிட்டது. ஆனால் காவிரி பிரச்சினை உள்ளிட்ட தமிழகம் மற்றும் கர்நாடகாவுக்கு இடையிலான பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதால் தமிழகத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக அறிவிப்பதற்கு கர்நாடக காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தற்போது மகாராஷ்டிராவில் இருந்து சிதம்பரம் போட்டியிடுகிறார். மொத்தம் 57 ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. இதற்கான தேர்தல் வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி அதன் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. ப. சிதம்பரம், ஆஸ்கர் பெர்னாண்டஸ், ஜெய்ராம் ரமேஷ், அம்பிகா சோனி, விவேக் தன்கா, கபில் சிபில், சயா வர்மா ஆகியோர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.